ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேத வசனம் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். You will receive power when the Holy Spirit comes on you. And you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜப வேலையாகிய 9 மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிற வழியில ஒரு பிறவி சப்பானியை பிச்சை எடுக்கும்படி தேவாலயத்தின் வாசல் அண்டையிலே வைத்திருக்கிறார்கள். அவன் இவர்களிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை உற்று பார்க்கின்றான். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியினால் பலன் அடைந்த ஒருவரால் நடந்த அடையாளம் இதுவே. பரிசுத்த ஆவியானவரால் பலன் அடையும் போது நாமும் சாட்சிகளாய் நிற்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.